ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66 அதிகாரம் வசனம் 13. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66 அதிகாரம் வசனம் 13. As a mother comforts her child, so will I comfort you, and you will be comforted over Jerusalem. Isaiah chapter 66 verse 13. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உடற்சோர்வு பெரும்பாலும் நல்ல ஓய்வு எடுக்கும்போது சரியாகிவிடும். ஆனால் மனதளவில் பாதிக்கப்படும் போது அவனை சரி செய்வது அவ்வளவு எளிதானதல்ல. தீர்க்கதரிசியாகிய எலியா எசபேலின் வார்த்தையினால் மிகவும் சோர்ந்து போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்கிறார். தேவன் எலியாவை அப்படியே விட்டுவிடவில்லை. தமது தூதனை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுத்து எலியாவை உற்சாகப்படுத்துகிறார். சாப்பிட்டு விட்டு மீண்டும் படுத்து கொண்ட எலியாவை தட்டி எழுப்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று அவரை மீண்டும் உற்சாகப்படுத்துவதை பார்க்கிறோம். இதை வாசிக்கும் நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போயுள்ளீர்களா? வெற்றியுள்ள கிறிஸ்தவனாய் வாழ என்னால் தொடர்ந்து முடியவில்லையே என்று எண்ணி வாழ்க்கையை குறித்த தவிப்பு உங்களிடம் உண்டா? இந்த சிறு சிறு போராட்டங்களிலே நீங்கள் சோர்ந்து போவீர்களானால், உங்களுக்காக தேவன் நியமித்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற அவர் நடத்த வேண்டிய பாதையில் ஓட எப்படி தயாராக முடியும்? நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் அல்லவா? கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறதல்லவா? ஆகவே சோர்வுகளை அகற்றி உற்சாகமாய் செயல்படுவோம். கடவுள் நம் உடல் உள்ள சோர்வை அகற்றி நம்மை தேற்ற வல்லவர். எனவே அவர் துணை கொண்டு செயல்படுவோம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என கடவுள் கூறியுள்ளதை ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்தில் காண்கிறோம். ஜெபிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று எங்களை வார்த்தையினால் தேற்றுகிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் என்றும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். Beloved in Christ, a man's ego is often correct when it comes to good rest, but it is not easy to fix him when he is mentally ill. The prophet Elijah became very discouraged by Jezebel's word and sat down under a tuna plant and said, "It is enough, O Lord, to take my soul." God did not leave Elijah intact. Elijah encourages his messenger to send bread and water. We see Elijah restored after eating and reassuring him that the journey you have to make is far away. Are you tired of reading something? Do you have the worry of life? Considering that I cannot continue to be a successful Christian? If you get tired of this small struggles to fulfill the plans of God has set for you, how can he be prepared to run on the path he has to run? Isn't the distance you have to go? Is that not much work to be done for Christ? So let's get rid of exertion and get excited. God is able to remove the weariness of our bodies and comfort us. So let us work with the sub. As a mother comforts her child, I will comfort you. You will be comforted in Jerusalem. God has said. We see this in Isaiah chapter 66 verse 13. Let's pray. Heavenly Father, you said, rejoice in the hope and be patient in the tribulation, for that your name will be glorified. In the name of Jesus we pray. Amen.